அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்வதியை பார்த்தேன். அவ ரொம்ப டல்லா இருந்தா. ஏன் டல்லா இருக்குன்னு கேட்டேன். சரியா அவ பதில் சொல்லம்மா. அவ டல்லா இருக்கிறதுக்கும் நீங்க எல்லாம் சொல்றதுக்கும் அவ ஏதோ பண்ணிருப்பாளோன்னு டவுட்டா இருக்குமா? அம்மா, அவளுக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. என் மகன் அனாதையா நிப்பாம்மா. என் குடும்பமே சின்ன பின்னமாயிடும். அக்கா, எதுக்கு யோசனை பண்ணணும்? போலீஸ்க்கு போன் பண்ணா 10 நிமிஷத்துல பார்வதி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. வயசு பொண்ணு வாசலை தாண்டி ராத்திரி நேரத்துல போன விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா அதுக்காக எதுவும் செய்யாம சும்மா பாத்துட்டு இருக்க முடியாது. அம்மா, பார்வதியை தேடி கூட்டிட்டு வரேன்னு பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா. ஆஹா, ஆதித்யாவே சிக்கிறானே. விளையாடுவோம், ஒரு வெடி வைப்போம். ஆதித்யா போயிருக்கானா? ஆமாம்மா, நானும் போய் அவ எங்கேன்னு தேடுறம்மா. போறம்மா. விஜயா மேடம், ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். The subscriber later. பார்வதியை தேடி கூட்டிட்டு வரேன்னு பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா. ஏமா போனா? பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏறுமா ஏறுமா. எங்க இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நாங்க பார்க்கலங்க. நான் எங்கேயும் பார்க்கல. சரி, போட. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இந்த பொண்ணா? நான் பார்க்கல. சரி, வா மச்சான். அண்ணே, இந்த பொண்ணை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு நான் எங்கேயும் பார்க்கலையே. ஐயோ, எங்க போனாலோ என்ன ஆனாலோ காணோம். பாருங்க. ஆடி விடவா. கட்டாம வாடி. பார்வதி, ஆம்பளை பசங்க கூச்சிட்டு ஓடுறதே அசிங்கம்.
பேசாம வந்து வண்டியில் ஏறு. அம்மா பார்வதி, 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 என்னம்மா, என்ன காரியம் பண்ணிட்ட? ஏதோ கோபத்துல 4 வார்த்தை சொல்லிட்ட, அதுக்காக நீ அப்பாவை விட்டுட்டு போயிடுவியா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். சாரு மட்டும் வரலன்னா இந்நேரம் ஐயா, நீங்க என் மகளை மட்டும் காப்பாத்தல, என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க. மனுஷனுக்கு எத்தனை ஜென்மம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தையே இல்லைங்க ஐயா. நாங்க வர்றோங்க ஐயா. எங்க போறீங்க? நாங்க எங்க ஊருக்கே போறோம் ஐயா. போயிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? சுந்தரம், ப்ராப்ளம் ஒரு சின்ன கல் மாதிரி. அதை கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிரும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சா உலகமே தெரியும். சுந்தரம், நடந்ததை விட்டுருங்க. நான் நடக்க போறதை சொல்றேன். பார்வதியை கௌரவமா அம்மா வாயாலே வீட்டுக்கு கூப்பிட சொல்றேன். இது என்னோட பொறுப்பு. அம்மாவே பார்வதிக்கு தகுதியான வேலையை கொடுப்பாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இருந்தாலும் சுந்தரம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் நம்பிக்கையெல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டேன். வாமா. பார்வதியை தேடி கூட்டிட்டு வரேன்னு பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா.